ஓம் நமோ நாராயணாய. ஒரு கோயில் நான் வரத்துக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணகர்த்தா இருக்கும். பட் இன்னைக்கு நான் வந்திருக்க கோயில் வந்ததுக்கு என்ன காரணம்னா, நான் இந்த பூமிக்கு வந்ததுதான் ரொம்ப முக்கியமான காரணம். புரியல. எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் திருமணம் நடந்த ஒரு கோயில், திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்கிற காட்டழகிய சிங்கர் நரசிம்மரோட கோயில். காட்டழகிய சிங்கர்னு சொல்லப்படுற காட்டு நரசிம்மர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 9வது செஞ்சுரியில பாண்டிய மன்னன் வல்லவனால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் வந்து சீனியர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற பெருமாள் இவர். ஸோ இது வந்து ஸ்ரீரங்கத்தோட பழைய கோயில் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அருமையான காட்டழகிய சிங்கர் லட்சுமி நரசிம்மரோட தரிசனம் இனிதே முடிஞ்சது. இப்போ இந்த கோயில் பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி. அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியே ஒரு மிகப்பெரிய ஒரு காடா இருந்துச்சான். அப்படி காடா இருக்கும் போது இந்த பகுதியில நிறைய யானைகள் வந்து இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாரையும் செம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சான். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பரிதவிச்சுட்டு இருந்த ஒரு நேரம்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த லட்சுமி நரசிம்மரை கொண்டு வந்து இந்த காட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணோன்னே அந்த யானைகளால வரக்கூடிய தொல்லை வந்து நிறைய குறைஞ்சிருச்சான். ஸோ அதால் இந்த காடே அழகிய காடாக மாற்றினதால தான் இவருக்கு பேர் காட்டழகிய சிங்கர் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு பேர். லக்ஷ்மி தேவி பார்த்தீங்கன்னா அவரோட தொடையில் உட்காந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. நம்மளோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம கோயிலுக்கு வெளியில தான் வீடியோ எடுப்போமே தவிர எப்போவுமே கோயிலுக்குள்ளே போய் அதை காட்ட மாட்டோம். ஸோ அற்புதமான ஒரு தரிசனம் பிரசாதமோட லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துட்டு வந்தாச்சு. 108 திவ்ய தேசமும் பார்க்கணுங்கிறது என்னோட பேராசை. சரி, ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கே சீனியரா இருக்காரு இந்த காட்டழகிய நரசிம்ம பெருமாள். ஸோ இது 108ல ஒண்ணு இருக்கும் அப்படின்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. 4000 திவ்ய பிரபந்தத்துல இடம்பெறாததால இந்த கோவில் 108 திவ்ய தேசத்துல ஒன்னா வரல. ஆனாலும் என்னங்க, ஆனா உள்ள வைப் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலா இருக்கட்டும், இல்ல திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு எல்ல தெய்வமா இருக்கிறது இந்த காட்டழகிய சிங்கர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. சரி, யாரெல்லாம் இங்க வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டழகிய சிங்கர் அவதரிச்சது சுவாதி நட்சத்திரத்துல. அதால சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு இங்க ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்குது. ஸோ சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்களாக இருந்தா கண்டிப்பா அன்னைக்கு டேட்ல இங்க வந்து காட்டழகிய சிங்கரை வணங்கலாம். பிரகலாதனுக்காக தூணை பிளந்துட்டு வந்து ஹிரண்யனை வதம் பண்ண நரசிம்மர் அப்படின்னாலே நமக்கு வந்து அவர் உக்ரமா இருக்கிறதா நமக்கு ஞாபகம் வரும். அப்படிதான் பார்த்திருக்கோம். ஆனா இந்த அழகிய சிங்கர் கோயில்ல பாத்தீங்கன்னா மடிமேல மகாலட்சுமி இருக்கிறதாலையோ என்னமோ தெரியல, நரசிம்மர் அவ்வளோ அழகா இருக்காரு. இந்த கோவில்ல நரசிம்ம பெருமானோட ஒரு திருவடியும் மகாலட்சுமியோட 2 திருவடியும் சேவிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. எங்க அம்மா அப்பாவும் சேர்ந்த இந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பக்தி வீடியோ மூலமா நாங்க 2 பேரும் இந்த கோயில இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சோ இதுக்கப்புறமும் இதே மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து பக்தி வீடியோ பண்ணணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். ஓம் நமோ நாராயணா. அவர் அதுக்கு அருள் புரியட்டும்.